இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. தொலைபேசி மோசடி, பல்கலைக்கழக மாணவர் 60,000 ரிங்கெட் இழந்தார். தொலைபேசி கும்பலின் மோசடி வலையில் சிக்கிய பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் சேமிப்பு தொகையான 60,000 ரிங்கெட்டை இழந்தார். பாதிக்கப்பட்ட 24 வயதுடைய மாணவர் நேற்றிரவு இது குறித்து புகார் செய்திருப்பதை கோலத்தரங்கானு போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் அட்சி முகமது நோத் உறுதிப்படுத்தினர். மலேசிய இணைய பாதுகாப்பு அமைப்பிலிருந்து அழைப்பதாக சந்தேக பெயர் வழி ஒருவன் நவம்பர் 27ஆம் தேதி தொலைபேசி மூலம் அம்மாணவரிடம் தொடர்பு கொண்டு போலி இணைப்புகளை பரப்பி வருவதால் அதனை மறுத்து புகார் செய்யும்படி வலியுறுத்தினான். அதன் பிறகு மறுநாள் தன்னை போலீஸ் அதிகாரி என கூறிக்கொண்ட மற்றொரு நபர் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு அந்த மாணவர் பண மோசடியில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டி விசாரணையில் ஒத்துழைக்கும்படி கோரியுள்ளான். அதோடு வங்கி கணக்கை காலி செய்து தாங்கள் வழங்கும் தற்காலிக வங்கி கணக்கிற்கு சேமிப்பு பணத்தை மாற்றுமாறும் அந்த மாணவனிடம் கூறப்பட்டதை தொடர்ந்து டிசம்பர் 2ஆம் தேதி முதல் டிசம்பர் 9ஆம் தேதி வரை மொத்தம் 59,400 ரிங்கிட்டை அந்த வங்கி கணக்கிற்கு சம்பந்தப்பட்ட மாணவர் பட்டுவாடா செய்துள்ளார். ஜாலான் பெட்டலிங் விபச்சார விடுதிகளில் குடிநுழைவு அதிகாரிகள் அதிரடி சோதனை. கோலாலம்பூர் ஜாலான் பெட்டலிங்கில் விபச்சார நடவடிக்கைகளை நடத்தி வந்த 3 கடை வீடுகளில் நேற்றிரவு 8 மணி அளவில் 15 பேர் கொண்ட குடிநுழைவு அதிகாரிகளை கொண்ட குழுவினர் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். அந்த கடை வீடுகள் 2 இரும்பு கதவுகளை கொண்டு பூட்டப்பட்டிருந்ததால் உள்ளே நுழைவதில் அதிகாரிகள் சிரமத்தை எதிர்நோக்கினர். 2 மாதங்களுக்கும் குறைவான காலத்திற்கு முன்பு அங்கு சோதனை செய்யப்பட்ட போதிலும் விபச்சார நடவடிக்கைகள் மீண்டும் தொடங்கியதை தொடர்ந்து நேற்று இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இந்த சோதனையின் போது விபச்சார நடவடிக்கையில் ஈடுபட்டதன் தொடர்பில் 11 வெளிநாட்டு பெண்களுடன் 5 ஆடவர்களுடன் உள்நாட்டை சேர்ந்த 3 ஆண்களும் கைது செய்யப்பட்டதாக கோலாலம்பூர் குடிநுழைவுத்துறையின் இயக்குநர் வான் முகமது சோபி வான் யூசுப் தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட பெண்களில் 10 இந்தோனேசிய பெண்களும் வியட்நாம் பெண் ஒருவரும் அடங்குவர். உள்நாட்டை சேர்ந்த 3 ஆண்களும் அந்த விடுதிகளின் பராமரிப்பாளர்களாக இருந்ததாக தெரிய வருகிறது. அவர்கள் அனைவரும் குடிநுழைவு சட்டம் மற்றும் அது தொடர்பான விதிகளின் கீழ் விசாரணைக்கு உதவுவதற்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். கடப்பிதழ் ஊழல் விவகாரம் 41 குடிநுழைவு அதிகாரிகள் மீது ஒழுக்க நடவடிக்கை, 20 பேர் பணி நீக்கம். கடந்த 4 ஆண்டுகளில் கடப்பிதழ் ஊழல் சம்பவங்களுடன் தொடர்புடைய 41 மலேசிய குடிநுழைவுத்துறை அதிகாரிகள் மீது ஒழுக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு அவர்களில் 20 பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையமான KLIA டெர்மினல் 1 நடந்ததாக கூறப்படும் இந்த முறைகேடுகள் தொடர்பான அமலாக்க முகமை நேர்மை ஆணையமான EAIC வெளியிட்ட விசாரணை அறிக்கையை குடிநுழைவுத்துறை கவனத்தில் எடுத்துள்ளதாக குடிநுழைவுத்துறையின் தலைமை இயக்குநர் டாக்டர் ஜகாரியா ஷாபான் தெரிவித்தார். EAIC முன்வைத்த கண்டறிதல்கள் மற்றும் பரிந்துரைகளை குடிநுழைவுத்துறை தீவிரமாக எடுத்துக்கொண்டு சட்டம், அரசு பணியாளர் விதிமுறைகள் மற்றும் நடைமுறையில் உள்ள ஒழுக்க விதிகளின்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். மேலும் 2025ஆம் ஆண்டில் EAIC பரிந்துரைத்த 61 வழக்குகள் அனைத்தும் சம்பந்தப்பட்ட குழுக்களில் பரிசீலிக்கப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் நேர்மை, பொறுப்புணர்வு மற்றும் நல்ல நிர்வாகத்தை உறுதி செய்வதில் குடிநுழைவுத்துறை மிகவும் உறுதியாக உள்ளது. அத்துடன் குடிநுழைவு சேவைகளில் SOP கடைபிடிப்பை வலுப்படுத்தி உள் கண்காணிப்பை அதிகரித்து பொதுமக்களின் நம்பிக்கையையும் நாட்டின் நலனையும் பாதுகாக்க தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூறப்பட்டது. தடுப்பு காவலில் உயிரிழந்த தினகரனின் வழக்கு அரசு பொறுப்பல்ல என மேல் நீதிமன்றம் தீர்ப்பு. 2019ஆம் ஆண்டு பிளாங்கில் மலேசிய கடலோர அமலாக்க முகமையான APMM தடுப்பு காவலில் இருந்தபோது பாதுகாப்பு காவலர் தினகரன் தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் அரசு அதற்கு பொறுப்பு அல்ல என மேல்முறையீட்டு நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. மேல்முறையீட்டு நீதிமன்ற அமர்வு அரசின் மேல்முறையீட்டை ஏற்று தினகரனின் குடும்பத்திற்கு 1,94,170 ரிங்கிட் இழப்பீடு வழங்க உத்தரவிட்டு உயர்நீதிமன்ற தீர்ப்பை ரத்து செய்தது. மேலும் அரசு ஸ்லாங்கூர் APMM இயக்குநர் மற்றும் விசாரணை அதிகாரிகள் காவலில் இருந்தவர்கள் மரணத்திற்கு பொறுப்பு இல்லை எனவும் கூறியது. தடுப்பு காவலில் இருப்பவரின் பாதுகாப்பை உறுதி செய்வது அதிகாரிகளின் பொறுப்பு என்றாலும் இந்த வழக்கில் தினகரன் தற்கொலை செய்யக்கூடும் என்பதை முன்கூட்டியே யாரும் அறிந்திருக்க வாய்ப்பில்லை என்று நீதிபதி தீர்ப்பின் போது குறிப்பிட்டிருந்தார். அதே நேரத்தில் மருத்துவ பரிசோதனையிலும் அவர் உடல் மற்றும் மன ரீதியான சீரான நிலையில் இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது.
இதனால் பொறுப்பை நிர்ணயிக்க முக்கியமான முன்கணிப்பு அபாயம் நிரூபிக்கப்படவில்லை என்றும் நீதிமன்றம் கூறியது. தினகரனின் குடும்பம் தாக்கல் செய்த எதிர்முறையீடும் நிராகரிக்கப்பட்ட நிலையில் மேல்முறையீட்டாளர்களுக்கு 40,000 ரிங்கிட் செலவு தொகை வழங்க உத்தரவிடப்பட்டது. சட்டவிரோத பண பரிமாற்ற குற்றச்சாட்டை முன்னாள் ராணுவ தலைவரும் மனைவியும் மறுத்தனர். ராணுவத்தின் முன்னாள் தலைவர் மற்றும் அவரது மனைவி மீது இன்று செஷன்ஸ் நீதிமன்றத்தில் 2.197 மில்லியன் ரிங்கிட் சம்பந்தப்பட்ட சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பான 4 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. தனி நீதிமன்றங்களில் நீதிபதி ஆல்வி மற்றும் ராஸ்லி அகமது முன்னிலையில் 57 வயதுடைய ஹபிசுதீன் ஜந்தான் மற்றும் 26 வயதுடைய சல்வானி அனுவார் என்கிற கமருதீன் ஆகியோர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. இந்த இருவரும் தங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டை மறுத்தனர். சட்டவிரோத நடவடிக்கைகளில் இருந்து மொத்தம் 21,22,400 ரிங்கிட் வருமானத்தை பெற்றதாக ஹபிசுதீன் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. அவை 9,69,000 ரிங்கிட், 4,74,850 ரிங்கிட், 4,88,550 ரிங்கிட் மற்றும் 1,90,000 ரிங்கிட் என 4 தவணைகளாக அவரது வங்கி கணக்குகளில் வர வைக்கப்பட்டதாக கூறப்பட்டது. 2024 ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதிக்கும் 2025 ஆண்டு நவம்பர் 7ஆம் தேதிக்கும் இடையே டாமன்சாரா ஹைட்ஸில் இக்குற்றங்களை புரிந்ததாக தெரிவிக்கப்பட்டது. அடுத்த PN தலைவர் கட்சி தலைவராகவே இருக்க வேண்டும். முஹிதீன் கருத்து. PN எனப்படும் பெரிக்கத்தான் நேஷனல் கூட்டணியின் அடுத்த தலைவராக அதன் உறுப்பு கட்சிகளின் தலைவராக ஒருவரை வர வேண்டும். ஜனவரி 1ஆம் தேதி அப்பதவியிலிருந்து விலகிய தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் அவ்வாறு கூறியுள்ளார். தற்போது PN-இல் 4 உறுப்பு கட்சிகள் உள்ளன. அவற்றில் பெர்சத்து கட்சியின் தலைவரான முஹிதீன், பாஸ் கட்சியின் தலைவரான தான் ஸ்ரீ அப்துல் ஹடி அவாங், கேரகான் கட்சியின் தலைவராக டத்தோ டாமினிக் லாவ் மற்றும் மலேசிய இந்திய மக்கள் கட்சியான MIPP தலைவராக பி புனிதன் ஆகியோர் உள்ளனர். இப்போது முஹிதீன் பதவியில் இல்லை. ஹடி அவாங்கும் உடல்நிலை காரணமாக அந்த பொறுப்பை ஏற்க முடியாது என தெரிவித்துவிட்டார். இது PN-க்கு சற்று சிக்கலை ஏற்படுத்தினாலும் கூட்டணியின் நீண்டகால நிலைத்தன்மைக்கான சரியான தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டியது அவசியம் என முஹிதீன் வலியுறுத்தினார். இவ்வேளையில் PN நிர்வாகத்தை வலுப்படுத்தும் விதமாக அதன் அரசியல் அமைப்பில் சில மாற்றங்களை முன்மொழியவிருப்பதாகவும் கூறிய முஹிதீன் 16வது பொது தேர்தலில் பெரிக்கத்தானின் போஸ்டர் பாய், அதாவது பிரதமரின் வேட்பாளர் யார் என்பது குறித்து விரைவில் முடிவு செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்றார். என்னதான் பெர்சத்து தம்மை பிரதமர் வேட்பாளராக அறிவித்திருந்தாலும் அது வெறும் பரிந்துரை மட்டுமே. மற்ற உறுப்பு கட்சிகளும் இணைந்து முடிவு செய்ய வேண்டிய விஷயம் அதுவென அவர் சொன்னார். பினாங்கு தைப்பூசத்திற்கு இலவச ஃபெரி படகு சேவை. பினாங்கு தண்ணீர்மலை தைப்பூசத்தை ஒட்டி ஜனவரி 31 மற்றும் பிப்ரவரி 1ஆம் தேதிகளில் மலேசியர்களுக்கு இலவச ஃபெரி படகு சேவை வழங்கப்படுகிறது. படவத்தில் உள்ள சுல்தான் அப்துல் ஹலீம் முனையம் முதல் தீவில் உள்ள ராஜா துன் ஊடா டெர்மினல் வரை இருவழி பயணத்தை இந்த இலவச சேவை உள்ளடக்கி இருக்கும். ஜனவரி 31 அதிகாலை 12 மணி தொடக்கம் பிப்ரவரி 1 இரவு 11:30 மணி வரையிலும், பின்னர் பிப்ரவரி 1 அதிகாலை 12 மணி முதல் மறுநாள் அதிகாலை 3 மணி வரையிலும் இச்சேவை வழங்கப்படும். லட்சக்கணக்கான பக்தர்கள் பினாங்கிற்கும் படையெடுக்கும் நிலையில் இந்த சேவை இலவச சேவையின் மூலம் போக்குவரத்து நெரிசலை குறைத்து எளிதான பயணத்தை உறுதி செய்ய முடியும் என பினாங்கு துறைமுக ஆணையர், பினாங்கு துறைமுக நிறுவனமும் கூறின. என்றாலும் உச்ச நேரங்களில் படகு நெரிசலாக இருக்கக்கூடும் என்பதால் பயணிகள் முன்கூட்டியே திட்டமிடுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். தேசிய முன்னணியிலிருந்து மாய்கா வெளியேறியதா? இன்னும் தேசிய முன்னணியில் தான் உள்ளது என்கிறார் சம்ரி. இப்போதைக்கு மாய்கா தேசிய முன்னணியிலேயே தொடருவதாக அதன் பொதுச் செயலாளர் டத்தோ ஸ்ரீ சம்ரி அப்துல் காதிர் உறுதிப்படுத்தியுள்ளார். எதிர்கட்சியான பெரிக்கத்தான் நேஷனல் கூட்டணியின் உறுப்பு கட்சியாக சேரும் மாய்காவின் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாக நம்பத்தகுந்த வட்டாரங்களை மேற்கோள் காட்டி நேற்று செய்திகள் வெளிவந்த நிலையில் சம்ரி அவ்வாறு சொன்னார். மாய்கா இன்னமும் BN உறுப்பு கட்சியே. அவர்கள் விலகியதாக கூறப்படும் செய்திகள் உண்மை அல்ல. எங்களுக்கும் அப்படி எந்த தகவலும் அதிகாரப்பூர்வமாக வரவில்லை என்றார் அவர். சபா கோத்தகினபாலுவில் நடைபெற்ற தேசிய முன்னணி உச்சமன்ற கூட்டத்திற்கு பிறகு சம்ரி பேசினார். நேர கட்டுப்பாடுகள் காரணமாக அக்கூட்டத்தில் மாய்கா தேசிய தலைவர் தான் ஸ்ரீ S. விக்னேஸ்வரன் பங்கேற்கவில்லை. மற்ற சில தலைவர்களுக்கும் அதே நிலைதான் என சம்ரி விளக்கினார்.
புதிய ஆதாரம் சாரா மரண விசாரணையில் முன்னாள் வார்டன் மீண்டும் சாட்சியம். ஜாரா கைரினா மகாதீரின் மரணத்திற்கான காரணத்தை விசாரிப்பதற்கான மரண விசாரணை நேற்று மீண்டும் தொடங்கியதை தொடர்ந்து புதிய ஆதாரங்களை வழங்குவதற்காக துன்டாத்து முஸ்தபா சமய இடைநிலைப்பள்ளி மாணவர் விடுதியின் முன்னாள் தலைமை வார்டன் அஷாரி அப்துல் சகாப் சாட்சியம் அளித்தார். 8வது சாட்சியான அஷாரி பள்ளியில் மேற்கொள்ளப்பட்ட கொத்தோங் ராயாங் நடவடிக்கையின் போது அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு காகிதத்தில் காணப்பட்ட புதிய ஆதாரத்தை வெளிப்படுத்தினார். இந்த வெளிப்பாட்டை தொடர்ந்து நீதிமன்றம் தனது நடவடிக்கைகளை நேற்று மாலை 4 மணிக்கு ஒத்திவைத்தது. பள்ளியின் பாடர் எனப்படும் சமய பிரச்சார மற்றும் நன்னெறி அமைப்பின் மாணவர் தலைவராக வர வேண்டும் என்பதில் ஜாரா தீவிர ஆர்வத்தை வெளிப்படுத்தும் வகையில் அந்த காகிதத்தில் இருந்த குறிப்பில் எழுதப்பட்டிருந்ததாக அஷாரி தெரிவித்தார். இந்த புதிய ஆதாரம் கடந்த ஆண்டு போலீசிடம் தெரிவிக்கப்பட்டதோடு சாராவின் இந்த ஆர்வத்தை அவர் தனது டைரியிலும் எழுதியிருந்ததையும் அஷாரி சுட்டிக்காட்டினார். துன்டாத்து முஸ்தபா பள்ளியின் முன்னாள் மாணவியான ஜாரா தனது பள்ளி கட்டிடத்தின் கீழ்த்தளத்தில் சுயநினைவற்ற நிலையில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு நாளுக்கு பிறகு ஜூலை 17ஆம் தேதி அன்று இறந்தார். கடந்த ஆண்டு செப்டம்பர் 3ஆம் தேதி அவரது மரண விசாரணை தொடங்கியது. தைப்பூசத்தை முன்னிட்டு பத்துமலை ஆற்றங்கரையில் புதிய தார் சாலை அமைப்பு. டான்ஸ்ரீ நடராஜா. தைப்பூச திருவிழா பிப்ரவரி 1ஆம் தேதியே கொண்டாடப்படவிருந்தாலும் ஏராளமான பக்தர்கள் முன்கூட்டியே பத்துமலையில் நேர்த்திக்கடன் நிறைவேற்றி வருகின்றனர். அவர்களின் பாதுகாப்பு வசதிக்காக ஸ்ரீ மகாமாரியம்மன் தேவஸ்தானம் பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அவ்வகையில் பத்துமலை ஆற்றங்கரை வளாகத்தில் இன்று புதிய தார் சாலை போடும் பணிகள் நடைபெற்றன. இப்பணிகள் தேவஸ்தானத்தின் பிரபல குத்தகையாளர் விவேக் தலைமையில் மேற்கொள்ளப்பட்டதாக தேவஸ்தானத்தின் தலைவர் தான் ஸ்ரீ ஆர் நடராஜா தெரிவித்தார். ஆற்றங்கரையை சுத்தம் செய்யும் பணிகளும் முழு வீச்சில் மேற்கொள்ளப்பட்டு அது மிகவும் சுத்தமாகவும் பக்தர்களை வரவேற்கவும் தயாராக உள்ளது. இனி இந்த சுத்தத்தை பாதுகாப்பது பக்தர்களின் பொறுப்பு என நடராஜா சொன்னார். இதனிடையே கெடா மாநில அரசாங்கம் தைப்பூசத்திற்கு சம்பவ விடுமுறையாக அல்லாமல் மாநில பொது விடுமுறையாக அறிவிக்க வேண்டும் என தான் ஸ்ரீ நடராஜா கோரிக்கை முன்வைத்தார். தைப்பூசத்திற்கு தேசிய பொது விடுமுறை இல்லை என்பதால் இந்துக்கள் அதிகமுள்ள ஸ்லாங்கூர், பேராக், ஜொஹோர், பினாங்கு, நெகிரி செம்பிலான், கோலாலம்பூர் போன்ற குறிப்பிட்ட மாநிலங்கள் மட்டுமே பொது விடுமுறையாக அனுசரிக்கின்றன. பிறரின் உணவுகளை மதியுங்கள், பன்றி இறைச்சியை அவமதிப்பதை நிறுத்துங்கள். சரவாக் எம்பி விலாசல். மலேசியர்கள் அனைவரும் பிற சமூகங்களின் உணவு விருப்பங்களை மதிக்க வேண்டும் என சரவாக்கை சேர்ந்த புன்சாக் பார்னிகோ நாடாளுமன்ற உறுப்பினர் வில்லி மார்னிங் வலியுறுத்தியுள்ளார். டாயாக் சமூகத்தினர் பன்றி இறைச்சி சாப்பிட்டாலும் ஒருபோதும் பிறரின் உணவுகளை விமர்சிக்கவில்லை. மற்றவர்களை போல் நாங்கள் லஞ்சம் வாங்குவதில்லை, போதைப் பொருள் பயன்படுத்துவதில்லை. ஆனால் பன்றி இறைச்சி சாப்பிடுகிறோம் என்ற ஒரே காரணத்தால் நாகரிகமற்றவர்கள் என நாங்கள் இழிவாக பார்க்கப்படுகிறோம். குறிப்பாக சமூக ஊடகங்களில் பன்றி இறைச்சியை துர்நாற்றம் மற்றும் அழுக்கு என்று கூறி மற்றவர்கள் அவமதிப்பது தவறாகும் என அவர் கண்டனம் தெரிவித்தார். பன்றி இறைச்சியில் வாடை இருந்தாலும் புடு மற்றும் டர்சலான் எனும் அதிக துர்நாற்றம் கொண்டவை. ஆனால் நாங்கள் ஒருபோதும் அவற்றை இழிவாக சொல்லவில்லையே என்று அவர் குறிப்பிட்டார். அனைவரும் ஒருவரின் பாரம்பரிய உணவுகளை மதித்து மாமன்னரின் அறிவுறுத்தலின்படி ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் என நேற்று மக்களவையில் பேசிய போது வில்லி மார்னிங் வலியுறுத்தினார். பெரிகத்தானில் இணைய பச்சை கொடி இனி முடிவு மாய்கா கையில். முகதின். பெரிகத்தான் நேஷனல் கூட்டணியில் இணைய மாய்கா செய்த விண்ணப்பத்திற்கு பச்சை கொடி காட்டப்பட்டு விட்டது. இனி முடிவு மாய்காவின் கையில் தான் உள்ளது என முன்னாள் பிரதமர் தான் ஸ்ரீ முகதின் யாசின் கூறியுள்ளார். கடந்த ஆண்டு இறுதியிலேயே அவர்களின் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டு விட்டோம். இப்போது இறுதி முடிவை மாய்காவின் தலைமைத்துவம் தான் எடுக்க வேண்டும் என இந்திய ஊடகவியலாளர்களுடன் நேற்றைய சந்திப்பில் முகதின் கூறினார். தலைவர் தான் ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் மற்றும் துணைத் தலைவர் டாக்டர் ஸ்ரீ எம் சரவணனுடன் தாம் தொடர்ந்து நல்ல தொடர்பில் இருப்பதாக குறிப்பிட்ட முகதின் விக்னேஸ்வரனுடன் அவ்வப்போது அவரது வீட்டில் தமது வீட்டிலும் சந்தித்துள்ளதாகவும் கூறினார். அவ்வகையில் மாய்கா நல்ல முடிவை எடுக்கும் என நம்புவதாக தெரிவித்தார். மாய்கா பிஎன்னில் சேர்ந்தால் ஒட்டுமொத்தமாக அனைத்து இந்திய கட்சிகளும் பிஎன் பக்கம் வந்துவிடும். அச்சமயத்தில் இந்தியர்களுக்கு வேறு தேர்வும் இருக்காது. ஆகையால் பிஎனுக்கு இந்திய வாக்காளர்களின் வலுவான ஆதரவு கிடைக்கும், இந்தியர் பிரதிநிதித்துவமும் மேம்படும் என்றார் அவர். மொழி விவாதத்தை நிறுத்தி குழந்தைகளின் எதிர்காலத்தில் கவனம் செலுத்துங்கள். பிரதமர் அன்வார் அறைகூவல்.
மொழி தொடர்பான முடிவில்லா விவாதங்களை நிறுத்தி குழந்தைகளின் எதிர்காலத்தை கட்டி எழுப்புவதில் மக்கள் கவனம் செலுத்த வேண்டும் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறைகூவல் விடுத்துள்ளார். பல மொழி கல்வி முறையின் நோக்கம் மலாய் மொழியின் மாண்பை குறைப்பது அல்ல, மாறாக தேசிய ஒற்றுமையை வலுப்படுத்தி மாணவர்கள் பல மொழிகளை கற்றுக்கொள்ள சம வாய்ப்பை வழங்குவதே என பஹாங் பென்தோங் தேசிய சீன பள்ளியில் இன்று சீன சமூகத்துடன் நடத்திய சந்திப்பில் பேசிய போது அன்வார் கூறினார். ஒன்றுக்கும் மேற்பட்ட மொழிகளை கற்றுத் தேர்வது உலகளாவிய இன்றைய போட்டிகளை எதிர்கொள்ள இளைஞர்களுக்கு பெரிய சொத்தாக இருக்கும். இதனால் தேசிய அடையாளத்துக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை என்றார் அவர். எனவே மொழி விவகாரங்களை சுற்றிய இன மோதல்கள் நமக்குள் இனி வேண்டாம். மாறாக குழந்தைகளின் வாழ்க்கை தரத்தையும் எதிர்காலத்தையும் மேம்படுத்துவதில் தான் நமது முன்னுரிமை இருக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். இந்த நிகழ்வில் பெட்டிங் சீன பள்ளிகளுக்கான கூடுதல் வசதிகளுக்காக 13.5 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீட்டை அங்கீகரித்த பிரதமர் ஆரம்ப பணிகளுக்காக 3 லட்சம் ரிங்கிட்டை உடனடியாக வழங்கப்படும் என்றும் அறிவித்தார்.